வணக்கம். தை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்பிகையை வழிபாட்டுக்குரிய ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு அற்புதம் மிகுந்த அந்த தை வெள்ளிக்கிழமையில் மறந்தும் கூட இந்த 10 விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வெள்ளிக்கிழமையில் செய்யும் வழிபாடு அம்பிகையின் அருளை அள்ளி தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த நாளில் செய்யும் பூஜைகள் மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு அழைத்து வந்து நித்திய வாசம் செய்ய வைக்கும் தன்மை இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த தை மாத வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே சுபிக்ஷம் நிறைந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த தை மாத வெள்ளிக்கிழமையில் செய்யவே கூடாத 10 விஷயங்கள், அதிலும் குறிப்பாக வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் செய்யவே கூடாத அந்த 10 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர வாரம் அப்படின்னு சொல்லப்படும். சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரித்தான ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நம்ம செய்கிற வழிபாடு அப்படிங்கிறது சுபிக்ஷம் நிறைந்து ஒரு வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு. எல்லா நாட்களிலும் கோலம் போடுவது மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக கோலம் போடாமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது முதலாவது ஒரு விஷயம். கண்டிப்பாக வாசலை நல்லா கூட்டி பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது முக்கியமான ஒரு விஷயம். அந்த கோலத்தில் காவி கலர் பொதுவாகவே எல்லாருமே சேர்ப்பாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை, அதுவும் தை மாத வெள்ளிக்கிழமையாக இருக்கும் அந்த நாளில் கோலத்தில் காவி கலரை சேர்ப்பது, காவி கலர் அடிப்பது சுபிக்ஷத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா, அன்றைய நாள் தை வெள்ளிக்கிழமையில் துணியை தைக்கவே கூடாது. கிழிந்த துணியாக இருந்தாலும் புது துணியாக இருந்தாலும் அந்த நாளில் தை வெள்ளிக்கிழமையில் துணி தைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, தை வெள்ளிக்கிழமையான அன்று பூஜை அறையையோ அல்லது சமையல் அறையையோ சுத்தம் செய்யவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு முந்தைய நாளே பூஜை அறை பொருட்கள், பூஜை அறையில் சுத்தம் பண்ணுவது, இந்த மாதிரி விஷயங்களை செய்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைய நாள் சுத்தம் செய்யவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்ததாக பார்த்தோன்னா, உப்பு ஜாடியை அன்றைய வெள்ளிக்கிழமையான அன்று கழுவவே கூடாது. உப்பு ஜாடி நிரம்ப இருக்குமாறு அன்றைய வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தனா பார்த்தோன்னா, சமையல் அறையில் ஷெல்ஃபை க்ளீன் பண்ணுறேன், பேப்பர் மாற்றுறேன், இந்த மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக அன்று செய்யவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை. அதே போல் மல்லிகை ஜாமான் கொட்டி வைக்கும் அந்த பாத்திரத்தையும் அன்று விலக்கி துடைத்து வைக்கக்கூடாது அப்படின்னும், நிரம்ப அந்த பொருட்கள் அந்த வெள்ளிக்கிழமையில் நிரம்பி இருந்தால் தான் வீட்டில் செல்வமும் சுபிக்ஷமும் நிரம்பி இருக்கும். அப்படிங்கிறதுனால அன்றைய நாள் சுத்தம் முதலான செய்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விதிமுறை. அடுத்ததாக பார்த்தோன்னா, அன்றைய நாள் ஒட்டடை அடிக்கவே கூடாது. பொதுவாகவே பெண்கள் ஒட்டடை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பெண்கள் ஒட்டடை அடிக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கும் ஆண்களுக்கு கடன் சுமைகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால பொதுவாகவே பெண்கள் ஒட்டடை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் குறிப்பாக தை வெள்ளிக்கிழமையான அன்று ஒட்டடை அடிப்பது, வீட்டை துடைப்பது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோன்னா, அளவுக்கு அதிகமாக அழுக்கு துணிகளை சேர்த்து வைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமான துணிகள், ஒரு வாரத்துக்கு முந்தையாக இருக்கிற துணிகள், ஒரு மாதத்திற்கு மேலாகவே சில பேர் துணி துவைக்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான அழுக்கு துணிகளை சேர்த்து வைக்கவும் கூடாது. அன்றைய தினம் துவைக்கவும் கூடாது. அப்படிங்கிறதுனால முந்தைய நாள் வியாழக்கிழமையே முடிந்தவரை அனைத்தையும் துவைத்து காய வைத்து மடித்து அந்தந்த இடத்தில் எடுத்து வைப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறந்த விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா, அன்றைய சமையலில் பருப்பை சேர்க்காமல் சமைக்காமல் இருக்கவே கூடாது. முடிந்தவரை பருப்பு சேர்த்து என்னென்ன
சமையல் செய்ய முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை செய்து விடுவது மிக மிக சுபிக்ஷம் நிறைந்த ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம், அன்றைய தை வெள்ளிக்கிழமையான அன்று கீரையை மறந்தும் கூட சமைக்கவே கூடாது. கீரையை சமையலில் சேர்த்து கொள்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் எந்த நாளில் விளக்கு ஏற்றாமல் இருந்தாலும் கூட தை வெள்ளிக்கிழமையான அன்று முடிந்தவரை தீபமேற்றி வழிபாடு செய்வது, அதிலும் குறிப்பாக குத்து விளக்கு தீபமேற்றி வழிபாடு செய்வது மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரும் ஒரு அற்புத செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு. தீப தூப ஆராதனை, அது மட்டுமல்ல அன்றைய நாள் நெய்வேத்தியம் இறைவனுக்கு சமர்ப்பிக்காமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், பாலோ அல்லது பழமோ அல்லது வீட்டில் ஏதாவது இனிப்பு செய்தால் அதை நெய்வேத்தியமாக வைத்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்வது மிக மிக ஒரு சுபிக்ஷத்தை கொண்டு வரும் ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை தை வெள்ளிக்கிழமை அன்று தவிர்த்து விட்டு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து மகாலட்சுமியின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.